சமுதாய மக்கள் சிந்திக்க வேண்டும். காலங்காலமா பண்றாங்களே அப்படின்னு நினைக்க கூடாது. அதை நாம் சிந்தித்து வெளியே வர வேண்டும். அல்லாஹ் மறுமையில் நம்மளை கேள்வி கேட்பான். ஊரை சொல்லி, உலகத்தை சொல்லி, ஊர் மக்களை சொல்லி, பெற்றோரை சொல்லி நாம் தப்பித்துக் கொள்ள முடியாது. என் ஈமானுக்கு நான் தான் பொறுப்பாளி, உங்கள் ஈமானுக்கு நீங்கள் தான் பொறுப்பாளி. அவர் சொன்னார், இவர் சொன்னார்னா ஓம் புத்தி எங்க போச்சுன்னு நல்லா கேட்க மாட்டானா? அப்ப அதையெல்லாம் சிந்திச்சோம்னு சொன்னா இது மாதிரி வழிகேடுகளை விட்டு நம்ம வெளியே வரலாம். மௌலுது மட்டும் கிடையாது, ஏராளமான விஷயங்கள் இருக்கிறது. தர்கா வழிபாடு எடுத்துக்கொள்ளலாம், தாயத்தை எடுத்துக்கொள்ளலாம். மொத்தத்திலே இஸ்லாமிய மார்க்கம் என்பதை நாம் டிசைன் பண்ண முடியாது, ஒரு ஜமாத்தி தீர்மானிக்க முடியாது, ஒரு ஊர்ல உள்ள மக்கள் முடிவு செய்ய முடியாது. மார்க்கம் என்று சொன்னால் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் எதை சொன்னார்களோ அதுதான் மார்க்கம். இந்த நிலைக்கு வந்தாச்சுன்னா எல்லாருக்கும் வெற்றி தான். இந்த குழப்பங்களுக்கு வேலையே கிடையாது, இத்தனை ஜமாத்துகளுக்கு வேலை கிடையாது, இத்தனை முரண்பாடுகளுக்கு வேலை கிடையாது. முரண்பாடுகளுக்கு காரணம் என்ன? இந்த அடிப்படையை விட்டு நாம் விலகிவிட்டோம். மார்க்கம் என்றால் என்ன, எது இஸ்லாமிய மார்க்கம் என்று முடிவு செய்வதிலேயே நமக்கு ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு. யாரு சொன்னாலும் மார்க்கம் என்று நாம் நினைக்கின்றோம். யாரு சொன்னாலும் மார்க்கம் கிடையாது. அல்லாஹ் சொன்னால் அது மார்க்கம், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னால் அது மார்க்கம். குர்ஆன், நபி வழி என்கின்ற இந்த அடிப்படை தான் நாம் ஒரு இஸ்லாமியர் என்பதற்குரிய வெற்றியை பெற்றுத்தரக்கூடிய அடிப்படையாக இருக்கிறது. பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல ஏக இறைவனின் நல்லடியார்களே, மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய ஜமாஅத்தார்களே, இந்த நிகழ்ச்சியிலே திரளாக கலந்து கொண்டிருக்கின்ற சகோதர சகோதரிகளே, தாய்மார்களே, உங்கள் அனைவர் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாகட்டுமாக. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் திருநெல்வேலி மாவட்டம் பனகுடி கிளையின் சார்பில் நடைபெறுகின்ற இந்த கூட்டத்திலே நபி வழி நடந்தால் நரகம் இல்லை என்கின்ற ஒரு தலைப்பினை எனக்கு வழங்கியிருக்கின்றார்கள். இஸ்லாமிய மார்க்கத்தை பின்பற்றக்கூடிய நாம் நரகத்தை சந்தித்து விடக்கூடாது, மறுமையிலே அல்லாஹ் தருகின்ற அந்த சொர்க்க வாழ்க்கையை நாம் அனைவருமே அனுபவிக்க வேண்டும், சொர்க்கத்தின் கனிகளை நாம் ருசிக்க வேண்டும், சொர்க்கத்திலே இறைவன் தருகின்ற ஆடைகளை நாம் அணிய வேண்டும், அந்த சுவனத்திலே அந்த பூஞ்சோலையிலே நாம் குடியிருக்க வேண்டும் என்றெல்லாம் எல்லா முஸ்லிம்களுக்கும் ஆசை இருக்கு. எந்த முஸ்லிமுக்காவது நரகத்துக்கு போகணும்னு ஆசை இருக்கா? அப்படி யாருமே இருக்க இயலாது. சொர்க்கம் தான் நம்முடைய லட்சியமாகவே இருக்கு. அந்த சொர்க்கத்தை நாம் அடைய வேண்டும் என்று சொன்னால் அதற்கு இஸ்லாமிய மார்க்கம் சொல்லக்கூடிய வழிமுறை என்ன என்பதை நம்ம சேர்த்து பார்க்கணும். ஆசைப்பட்டா மட்டும் பத்தாது. அந்த லட்சியத்தை அடைவதற்கு, அந்த இலக்கை அடைவதற்கு சரியான திசையிலே நாம் பயணிக்க வேண்டும். இன்றைய முஸ்லிம்களுடைய வாழ்க்கையிலே நாம் எடுத்துக்கொண்டால் இந்த சொர்க்கத்தை நோக்கி நாங்கள் பயணிக்கின்றோம் என்று சொல்லிக்கொண்டு பல்வேறு விதமான பாதைகளிலே பயணிக்கின்றார்கள். முஸ்லிம்கள் மத்தியிலே ஒரே கருத்து இருக்கின்றதா, ஒரே கொள்கை இருக்கின்றதா? கண்டிப்பாக இல்லை. பல்வேறு ஜமாத்துக்கள் இருக்கின்றன, பல்வேறு இயக்கங்கள் இருக்கின்றன. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான கொள்கைகளை முன்மொழிந்து கொண்டிருக்கின்றார்கள். ஒரு கூட்டம், இது மாதிரியான கூட்டங்கள் போடக்கூடிய நேரத்திலே ஒவ்வொரு இயக்கமும் ஒவ்வொரு ஜமாத்தும் தங்களுடைய கொள்கை சரியானது என்றும் மற்றவர்களுடைய கொள்கை தவறானது என்றும் பேசுகிறார்கள். அல்லாஹ் திருமறையிலே சொல்லுகின்றான், குல்லு ஹிஸ்பிம் பிமா லதைஹிம் ஃபரிஹூன். ஒவ்வொரு சாராரும் ஒவ்வொரு கூட்டத்தாரும் தங்களிடத்தில் இருப்பதை கொண்டு மகிழ்ச்சி அடைந்து கொள்கின்றார்கள். அதாவது நாம் இருப்பது சத்தியம், நாம் அல்லாத மற்றவர்கள் இருப்பதெல்லாம் அசத்தியம் என்று எல்லோரும் இந்த முடிவுக்கு வருகின்றார்கள். அதனாலதான் ஒவ்வொருவரும் தங்களுடைய கொள்கையிலே பயணிக்கின்றார்கள். அது பல்வேறுபட்ட கொள்கையாக இருக்கின்றது. தர்கா வழிபாடு கூடாது என்று நாம் பிரச்சாரம் செய்கின்றோம். இல்லை, தர்கா வழிபாடு கூடும். இறந்தவருக்கு சில ஆற்றல்கள் உண்டு, நாம் அவர்களிடத்திலே சென்று நம்முடைய கோரிக்கைகளை முறையிடலாம் என்று ஒரு கூட்டம் சொல்லுது.
நம்ம கூடாதுன்னு சொல்றோம். ரபியுல் அவ்வல் மாதம் வந்துவிட்டால் சுபஹான மௌலிது ஓதலாம். அது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழக்கூடிய ஒரு நிகழ்ச்சி. அவ்வாறு நாம் நபிகள் நாயகத்தை புகழ்ந்தால் நமக்கு பலவிதமான நன்மைகள் வந்து சேரும் என்று ஒரு கூட்டம் சொல்லுது. நாம் அதை கூடாது என்று சொல்கிறோம். இப்படி பலவிதமான விஷயங்கள்ல கூட்டு துஆக்கள் ஓதலாமா, இறந்தவருக்கு ஹத்தம் ஓதலாமா, தர்காக்களுக்கு சென்று வழிபடலாமா, திருமண வீட்டில் என்னென்ன காரியங்கள் செய்யலாமா என்று ஒவ்வொரு விஷயத்தை நீங்க எடுத்து பார்த்தாலும் அதுல மாறுபட்ட பல கருத்துக்கள் இருப்பதை நீங்கள் பார்க்கலாம். இப்படி மாறுபட்ட கருத்துக்களை பார்க்கக்கூடிய நேரத்திலே சாமானிய மக்களுக்கு, ஆலிம்கள் என்பவர்கள் தனி, அவங்களை விட்டுருவோம். சாதாரண ஒரு ஊர்ல வசிக்கக்கூடிய ஒரு முஸ்லீமா இருக்கிறார். அவருக்கு மார்க்கத்தை பத்தி எல்லாம் பெருசா தெரியல, குர்ஆனை பத்திய பெரிய அறிவுலாம் இல்ல. அவர் என்ன பார்க்கிறார், என்ன ஆளாளுக்கு சண்டை ஓட்டு கிடக்கிறாங்களே, ஒவ்வொரு ஜமாத்தும் கூட்டம் போட்டு ஒவ்வொரு கருத்தை பேசுகிறார்கள், நம்மை போட்டு குழப்புகிறார்கள். இப்ப நம்ம எதுல போறது அப்படிங்கிற ஒரு டவுட் வருது. சில பேர் என்ன முடிவுக்கு வருகின்றார்கள், எதுலையுமே போக வேண்டாம், பேசாம அல்லாஹ்னு வீட்டுல இருப்போம், பள்ளிவாசல்ல கூட தொழுகைக்கு போக வேண்டாம், ஏதோ நம்ம பாட்டு வாழ்ந்து நம்ம வாழ்க்கையை முடிச்சிட்டு நம்ம கிளம்பிடலாம் என்று சிலர் நினைக்கிறார்கள். சிலர் என்ன நினைக்கிறார்கள் என்றால், ஏதோ ஒண்ணு சேர்ந்துக்குவோம், கண்ணை மூடிக்கிட்டு எது சரி என்று ஆய்வு செய்வதற்கு பதிலாக ஏதோ ஒரு கம்பெனியில சேர்ந்து எப்படியாவது போயிடலாம் என்று ஒரு கூட்டம் பயணிக்கின்றார்கள். இன்னொரு கூட்டம் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், இவ்வாறு வரக்கூடிய கருத்துக்கள்ல சரியானது எது, தப்பானது எது என்று சிந்திக்கின்றார்கள். இஸ்லாமிய மார்க்கம் சிந்தனையை தூண்டக்கூடிய ஒரு மார்க்கம். இந்த மார்க்கத்துடைய தனிச்சிறப்புகள் ஏராளம் உண்டு. அதுல ஒண்ணு என்ன தெரியுமா, கண்மூடித்தனமாக இஸ்லாம் எந்த அறிவுரையும் சொல்லல, பொதுவாக சிந்தனையை தட்டி எழுப்பக்கூடிய மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம். திருமறை குர்ஆனை படிக்கும் போதே நீங்கள் அந்த உணர்வை பெற முடியும். அல்லாஹ் எத்தனை இடங்கள் அதை சொல்லி காட்டுகிறான். சிந்திக்கக்கூடிய மக்களுக்கு இதிலே சான்று இருக்கிறது. எத்தனை இடங்கள்ல குர்ஆன்ல அந்த வார்த்தை வருது. சிந்திக்கக்கூடிய மக்களுக்கு இதில் அத்தாட்சி இருக்கிறது, படிப்பினை இருக்கிறது என்றெல்லாம் சிந்தனையை அதிகமாக ஊட்டக்கூடிய ஒரு மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம். எனவே மார்க்கமாக நம்மிடத்திலே ஒரு காரியம் சொல்லப்பட்டாலும் அது சரியானது எது என்பதை நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். தௌஹீத் என்ற இந்த அடிப்படையிலே 40 ஆண்டுகளுக்கும் மேலாக நாம் பிரச்சாரத்தை முன்வைக்கிறோம். எங்களுடைய மாநில தலைவர் அப்துல் கரீம் அவர் எப்படிப்பட்ட ஆலிம்சா தெரியுமா, அவர் எங்கெல்லாம் ஓதினார் தெரியுமா, அவர் எப்படிப்பட்ட பேச்சாளர் தெரியுமா என்று என்னைக்காவது நாங்க பேசியிருக்கிறோமா? மீலாது விழா கூட்டங்கள்ல பாத்தீங்கன்னா அழைப்பார்கள், நீங்களே பார்த்திருப்பீங்க. மீலாது விழா என்பது எல்லாம் இந்த தொப்பியும் ஜுப்பாவும் தவப்பாவும் அப்படி நிறைந்திருக்கக்கூடிய ஒரு மேடையா இருக்கும். ஒரு அஜரத்தை கூப்பிட்டு அஜரத்து பேசுவார்னா பரவாயில்லை. அஜரத் அவர்கள் யார் தெரியுமா, மௌலானா மௌலவி ஹஜரத் கிபுலா அஃப்ஸலுல் உலமா அபு தலாயிலு ஷைகுல் ஹதீஸ் என்று அரபியில உள்ள வார்த்தைகளை எல்லாம் அள்ளி போட்டு அருவி கடலே வருக, கல்வியின் சமுத்திரமே வருக என்று என்னென்னத்தையும் அள்ளி போடுவார்கள். என்றைக்காவது தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத்தினுடைய மேடையிலே பேசப்படக்கூடிய பேச்சாளருடைய பெயரை சொல்வார்கள், பொறுப்பை சொல்லுவார்கள், அவ்வளவுதான். அதை தாண்டி இவர் அப்படிப்பட்டவர் இப்படிப்பட்டவர் என்ற இது கிடையாது. தனிநபர்களை பற்றி பேசுவதற்கு நாம் கூட்டம் போடவில்லை, அது தேவையும் இல்லை. அப்படி பேசினால் அதுக்கு நன்மையும் இல்லை. நம்முடைய ஒரே நோக்கம் என்ன, நீங்க இங்கே ஃபில்டர் பண்ணிடலாம். எங்களுடைய ஒரே நோக்கம் என்ன, அல்லாஹ்வுடைய வேதத்தை மக்களுக்கு போதிக்கணும், நபிகளாருடைய பொன்மொழிகளை மக்களுக்கு போதிக்கணும். எனவே எங்களுடைய கோரிக்கை என்னன்னா, தயவு செய்து நாங்கள் சொல்லக்கூடிய கருத்துக்களை நீங்கள் காது கொடுத்து கேளுங்கள். ஏற்பதும் மறுப்பதும் உங்கள் விருப்பம்தான். நாங்கள் யாரையும் கட்டாயப்படுத்தவில்லை. தர்காவுக்கு போகக்கூடாது, அது பாவம்னு சொல்லுவோம். அதை மீறி ஒருத்தர் போனார், அதை பிடிச்சி கட்டி போட மாட்டோம். மார்க்கம் அப்படி எங்களுக்கு சொல்லவில்லை. லா இக்ராஹ ஃபித் தீன், மார்க்கத்தில் எந்த விதமான நிர்பந்தமும் இல்லை. எல்லாம் தெளிவுபடுத்திட்டான் அல்லாஹ். அழைப்பதுதான் நம்முடைய வேலை. மன் ஷாஃபல் யூமின் வமன் ஷாஃபல் யக்ஃபுர், விரும்புகிறவர் இதை ஏற்கலாம், விரும்புகிறவர் இதை மறுக்கலாம் தான் அல்லாஹ். அவங்க உரிமை.
விரும்பினா ஏத்துக்க, விரும்பினா மறுத்துக்க, ஆனா மறுமை இருக்கு என்பதுதான் அல்லாஹ்வுடைய கோரிக்கையா இருக்கு. அந்த அடிப்படையிலே சத்திய கருத்துக்களை நாங்கள் படிக்கின்றோம், நபிகளாருடைய பொன்மொழிகளை நாங்கள் வாசித்து சத்தியத்தை புரிகின்றோம். அதைத்தான் உங்கள் மத்தியில் நாங்கள் எடுத்து வைக்கிறோம். எங்களுக்கு வேற எந்த நோக்கமும் கிடையாது. எங்களுடைய உறவுகளை போல இருக்கக்கூடிய நீங்கள், எங்களுடைய தாய் பிள்ளைகளாக இருக்கக்கூடிய நீங்கள் மறுமையிலே நரகத்தை சந்தித்து விடக் கூடாது, அந்த நரகத்தை விட்டு காப்பதற்கு நம்மாலான சின்ன முயற்சியை பண்ணுவோம் என்ற அடிப்படையில் தான் இது மாதிரி கூட்டங்களை நம்ம நடத்துகிறோம். இதை நீங்கள் துவக்கமாக புரிந்து கொள்ள வேண்டும். இப்ப முஸ்லிம்களுடைய மத்தியிலே பலவிதமான காரியங்களை வணக்கம் என்று செய்கிறார்கள். வணக்கம் என்பது முக்கியம். அல்லாஹ் நம்மை எதற்காக படைத்தான்? வணங்குறதுக்கு தான் படைத்தான். அம்மா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ் இல்லா லியஅபுதூன், மனிதனையும் ஜின்னையும் என்னை வணங்குவதற்காக அன்றி நான் படைக்கவில்லை. வணக்கம் என்பது அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெற்றுத்தரக்கூடிய ஒரு காரியமா இருக்கு. அப்ப வணக்கம் என்றால் அது எது வணக்கம்? எந்த வணக்கத்தை எல்லாம் இஸ்லாமிய மார்க்கம் ஏத்துக்குது அப்படின்னா நிறைய வணக்கங்களை இஸ்லாமிய மார்க்கம் ஏத்துக்குது. திருமறை குர்ஆனிலும் நபிகள் நாயகம் அவங்களுடைய வாழ்க்கை வழிமுறையிலும் பல வணக்கங்களை அவர்கள் நமக்கு சொல்லித் தந்தார்கள். தொழுகையை சொல்லித் தந்தார்கள், நோன்பை சொல்லித் தந்தார்கள், விக்ருகளை சொல்லித் தந்தார்கள், துஆக்களை சொல்லித் தந்தார்கள். ஒவ்வொரு நேரத்திலும் சாப்பிடும் போது, தூங்கும் போது, வீட்டை விட்டு வெளியேறும் போது, பயணம் செய்யும் போது, திருமணம் செய்யும் போது எத்தனையோ துஆக்களை கற்றுக் கொடுத்தார்கள். அந்த வணக்கங்கள் மூலமாக நாம் நன்மைகளை அடைந்து கொள்ள முடியும். முக்கியமா என்னன்னு சொன்னா அது மார்க்கத்தில் சொல்லப்பட்ட வணக்கமா இருக்கணும். இஸ்லாமிய மார்க்கத்தில் உள்ள ஒரு வணக்கத்தை நம்ம உருவாக்க முடியாது, அதை நம்ம தீர்மானிக்க முடியாது. இது ரொம்ப அடிப்படையான விஷயம். இந்த மாதத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்களேன். இப்போ இது சஃபருடைய கடைசியிலே நம்ம வந்திருக்கிறோம். இப்போ இதுக்கு அடுத்து என்ன? 13ஆம் தேதி பேரை பார்த்து 14, 15 என்ன செய்வாங்க? ஒரு கச்சேரி ஆரம்பிக்க போறாங்க. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அது என்ன கச்சேரின்னு தெரியுதா? மௌலிது கச்சேரி. ரபியுல் அவ்வல் மாதம். ரபியுல் அவ்வல் மாதம் என்பது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த மாதம். எனவே அந்த பிறந்த மாதத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி நாங்கள் புகழ்ந்து பல மௌலிதுகளை வாசிக்க போகிறோம் என்று கிளம்புவாங்க. இப்படி ஒரு வணக்கம் இஸ்லாத்தில் இருந்தது என்று சொன்னால் அதை இவர்கள் செய்வதை விட மிக சிறப்பாக நம்மளே செஞ்சிருப்போம். தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தின் சார்பிலே சுபஹான மௌலிது மஜ்லிஸ் நடைபெறும் என்று விளம்பரப்படுத்தி மக்களை எல்லாம் அழைத்து வைத்து நாமே சேர்ந்து என்ன செய்வோம்? அழகாக சுபஹான மௌலிதை ஓதி இருப்போம். எப்போ? மார்க்கத்தில் இது அனுமதிக்கப்பட்டதாக இருந்திருந்தால். ஆனால் இப்படி ஒரு வணக்கம் இஸ்லாத்தில் இருக்கிறதா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்களுடைய 23 ஆண்டு கால நபித்துவ வாழ்க்கையிலே மௌலிது என்ற பெயரிலே ஒரு வணக்கத்தை அவர்கள் நடைமுறைப்படுத்தி இருக்கின்றார்களா? ஒரு நபியை புகழ்ந்து ஓதுறது. சரி, ரசூலுல்லாஹ் தன்னைய பத்தியே புகழ்ந்து ஓதிக்கிறார், அதை விட்டுருவோம். இப்ராஹிம் நபி மௌலிது ஓதிருக்கலாமா இல்லையா? இப்ராஹிம் நபியை பத்தி யா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அஸ்ஸலாமு அலைக்கும் ஓதலாமா இல்லையா? யா நபி சலாம் அலைக்கும் ஓதுறாங்கல்ல. யா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சலாம் அலைக்கும் ஓதிருக்கலாமே. மூசா நபிக்கு ஒரு மௌலிது வச்சிருக்கலாமே. யூசுப் நபிக்கு ஒரு மௌலிது வச்சிருக்கலாமே. ஏன் ஓதலன்னு சொன்னா அப்படி ஒரு வணக்கம் இஸ்லாத்தில் இல்லை. வணக்கம் என்பதிலே இறைவனை புகழ்வதுதான் அங்கு வணக்கமாக இருக்க முடியுமே தவிர ஒரு நபரை புகழ்வது வணக்கமாக இருக்க முடியாது. ஆனால் பார்க்கின்றோம் சுபஹான மௌலிது என்ற பெயரிலே இந்த மாசம் முழுக்க ரபியுல் அவ்வல் மாசத்துல வணக்கம் பண்றாங்க. ஒன்பை ஒன்னா நான் வரதுல நிறைய விஷயம் இருக்குது. மௌலிது என்பது பெரிய தலைப்புங்க. அதில் நான் முன்னுரைக்கே எனக்கு ஒரு நேரம் ஆயிருக்கு. புதுசா ஒரு ஊர்ல கூட்டம் போடுறோம், அவங்களோட நம்ம என்ன சொல்ல வரோம்னு புரியணுமா இல்லையா? அதனாலதான் ஒரு முன்னுரைக்கு நான் ஒரு நேரம் எடுத்துக்கொண்டேன். இப்போ சுபஹான மௌலிது இவங்க ஓதுறாங்கல்ல, அடிப்படையிலே இந்த மௌலிது என்பது என்ன அப்படின்னா அது கவிதை என்ற அடிப்படையில் உருவாக்கப்படுது. கவிதை தெரியுதுல, இப்ப தமிழ்ல கவிதை இருக்கு, ஆங்கிலத்திலே போயம் சொல்லுவாங்கல்ல, ஷேக்ஸ்பியர்பாங்க, வில்லியம் வேர்ட்ஸ்வொர்த்னு சொல்லுவாங்க. அவர் யாரு? அவரு இங்கிலீஷ்ல இருக்கக்கூடிய கவிஞர். தமிழ்ல பாத்தீங்கன்னா வைரமுத்து, வாலி, கண்ணதாசன் அப்படிலாம் பல கவிஞர்கள் இன்னைக்கு எல்லாம் பல கவிஞர்கள் இருக்கிறாங்க. ஒரு விஷயத்தை கவிதையாக பாட்டாக எழுதக்கூடிய ஒரு வழக்கம் எல்லா மொழிகளிலும் இருக்கு. அதே மாதிரி அரபு மொழியிலே நபிகள் நாயகத்தை புகழ்ந்து எழுதுகிறோம் என்று உண்டாக்கப்பட்டதுதான் சுபஹான மௌலிது என்று நீங்க முதல்ல புரிஞ்சுக்கணும். சுபஹான மௌலிதுங்கிறது என்ன? ஒரு அரபு பாட்டு, அரபு கவிதை. இப்ப முதல்ல இந்த கவிதைக்கு வருவோம்.
கவிதை என்பது இஸ்லாத்தில் ஏற்றுக்கொள்ளத்தக்கதா? இஸ்லாமிய மார்க்கம் கவிதைக்கு ஏதாவது முக்கியத்துவம் கொடுக்கிறதா? அதை முதல்ல பார்ப்போமா? இஸ்லாமிய மார்க்கம் கவிதைக்கு பெரிய முக்கியத்துவம் கொடுக்கவில்லை. அப்ப கவிதை ஹராமான்னு கேட்டா கவிதை ஹராம்னு 19 சொல்லவும் முடியாது. அது கவிதையினுடைய அர்த்தத்தை பொறுத்து இருக்கிறது. கவிதை என்ன கருத்தை சொல்லுகிறதோ அதை பொறுத்து கூடுமா கூடாது நம்ம சொல்லலாம். பொதுவாக எல்லா கவிதைகளும் ஹராம் என்று இஸ்லாம் சொல்லவில்லை. அதே நேரத்திலே கவிதைக்கு ஒரு பெரிய முக்கியத்துவத்தையும் கொடுக்கவில்லை. ஆனா மனிதனிடத்திலே கவிதைக்கு ஒரு முக்கியத்துவம் இருக்கு. பாட்டு என்பது என்ன? மனிதனை மயக்குதா? நம்மளே பஸ்ல போறோம். பஸ்ல போகும்போது அந்த டிரைவர் என்ன செய்வாரு? ஒரு பாட்டை ஒன்று போட்டு விடுவாரு. அந்த பாட்டை போட்ட உடனே அந்த பாட்டு மெட்டுகளோட மியூசிக்கோட அப்படி வரும். அதற்கு பஸ்ல உள்ள ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா ரியாக்ட் பண்ணுவாங்க. பார்த்திருக்கீங்களா? அதாவது பார்க்கறதுக்கு நல்ல ரக்கடா இருப்பார், ஒரு ஆளு முரட்டாளா இருப்பார், நல்லா மீசையை வச்சுக்கிட்டு இப்படி 2 பேர் உட்கார வச்சுட்டு ஒரு ஆளா உட்கார்ந்து இருப்பாரு. ஆள் பார்க்க என்ன தள்ளி உட்காரியா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆனா அவர் என்ன செய்வாரு? ஒரு சினிமா பாட்டு மெட்டு போட்ட உடனே அவர் அப்படியே மயங்குறாரு, தலை அப்படியே ஆடுது, கையில ஒரு மோதிரம் போட்டுக்கிறாரு. அந்த பஸ்ல பிடிக்கிற கம்பி இருக்கு பாருங்க, அதுல டிக்கெட் மியூசிக் போடுறாரு. ஏன் போடுறாரு? அது பாட்டு செய்யற வேலை. அந்த மெட்டு என்ன செய்கிறது? அவரை அதை நோக்கி அப்படி தள்ளுகிறது. அப்ப கவிதை என்பது மனிதனை இருக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. அதனாலதான் சில வார்த்தைகள் எப்படி இருக்குன்னா, உரைநடையாக சொன்னால் தப்பாக எடுத்துக்கொள்ளக்கூடிய வார்த்தை கூட பாட்டா படிக்கும் போது எல்லாரும் தலையாட்டிடுவோம். அப்ப பாட்டு என்பது நம்மளை எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். பொதுவாக மனிதர்களை இருக்குது, கவிதை இருக்குது. ஆனால் இஸ்லாமிய மார்க்கம் என்ன சொல்லுதுன்னா, கவிதைக்கு பெரிய முக்கியத்துவம் கொடுக்கல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறைவன் நிறைய திறமைகளை தந்தான், நல்ல நினைவாற்றலை தந்தான். சனுக்ரி உக்க பலா தன்சா, உமக்கு நாம் ஓதி காட்டுகிறோம் நபியை நீர் மறக்க மாட்டீர்ங்கிறான். நமக்கெல்லாம் இருக்கிற நினைவாற்றலை விட ரசூலுல்லாஹ்வுக்கு அல்ல பெரிய நினைவாற்றலை தந்தான். ஏன்னா அவர் நபித்துவத்துக்கு அது தேவை. கேட்டதுக்கெல்லாம் மறந்துட்டேன்னு அவர் சொல்லக்கூடாது. அப்ப நினைவாற்றலை ரசூலுல்லாஹ்வுக்கு அல்லாஹ் கற்றுக் கொடுத்தான், பல விஷயங்களை கற்றுக் கொடுத்தான். ஆனா எதை கற்றுக் கொடுக்கல தெரியுமா? கவிதையை கற்றுக் கொடுக்கல. இது என்னுடைய கருத்தா? தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்துடைய கருத்தான்னு கேட்டா இல்ல. திருமறை குர்ஆனிலே பெரும்பான்மையான முஸ்லிம்கள் ஓதுகின்ற ஒரு அத்தியாயம் எது? சூரத்துல் யாசீன். கல்புல் குர்ஆன் பாங்க, அப்படி எல்லாம் ஹதீஸ் கிடையாது. குர்ஆன் என்பது யாசீன் என்பது குர்ஆனுடைய இதயம் அப்படின்னு சொல்றாங்களே. அந்த யாசீன்ல வரக்கூடிய ஒரு வசனம் என்ன சொல்கிறது? வமா அல்லம்னாஹு ஷஅர வமா யம்பகி லஹு. இவருக்கு, இந்த இவருக்கு என்பது ரசூலுல்லாஹ் பத்தி அல்லாஹ் சொல்றான். இந்த முகமது நபிக்கு நாம் கவிதையை கற்றுக் கொடுக்கவில்லை. அதோட நிறுத்தி இருந்தா கூட வேற. வமா யம்பகி லஹு, அது அவருக்கு தேவையும் இல்லை, அவருக்கு பயன்படாதுங்கிறான் அல்லாஹ். இந்த நபிக்கு நாம் கவிதையை சொல்லிக் கொடுக்கல, அது அவருக்கு தேவையில்லை. இதை விட கவிதையை பழித்து பேச முடியுமா? இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்கிறான், ஏன் இஸ்லாமிய மார்க்கம் கவிதைக்கு முக்கியத்துவம் கொடுக்கலன்னா இந்த வசனத்தை நீங்க ஆதாரமா காட்டலாம். சூரத்து ஷுஅரா என்ற குர்ஆன்ல ஒரு அத்தியாயம் இருக்கு, கவிஞர்கள் என்று ஒரு சூரா இருக்கு. அதுல வரக்கூடிய வசனம் எப்படி இருக்கு? அஷ்ஷுஅராவு யத்தபிஉல் காவூன், கவிஞர்களை வழிகேடர்கள் தான் பின்பற்றுவார்கள். ஒரு கவிஞன் பின்னாடி யாரு போவான்னு சொன்னா வழிகட்டவன் தான் போவான். எதனால அப்படி? ஏன் ஒரு கவிஞன் அப்படி இருக்கிறான் அப்படின்னா, அலம் தர அன்னஹும் ஃபீ குல்லி வாதின் யஹீமுன் அன்னஹும் யகூலுன மா லா யஃஅலூன். கவிஞன் உள்ள பிரச்சனை என்ன தெரியுமா? அவர்கள் செய்யாதவற்றை எல்லாம் சொல்லுவார்கள். நடக்காததை சொல்லுவான், பொய் சொல்லுவான், கற்பனையாக சொல்லுவான். அவனுக்கு என்ன? மக்கள் மத்தியிலே ஒரு வரவேற்பை பெற வேண்டும் என்பதற்காக, ஒரு ராகத்திற்காக என்னென்னத்தையோ போட்டு படிப்பார்கள். உதாரணத்துக்கு நிறைய பாட்டு நம்ம சொல்லலாம். கவிதை உள்ள பிரச்சனைக்கு ஒரு கவிஞன் என்பவன் என்ன செய்கிறான்? ஒரு பாட்டை படிப்பதற்காக இல்லாத கற்பனை எல்லாம் சொல்கிறான். அது நடக்கவே நடக்காது, லைஃபுக்கு ஒத்து வராத அந்த கட்டையெல்லாம் படிப்பான். உதாரணத்துக்கு பாருங்களேன், நிலவை பார்த்து வானம் சொன்னது என்னை தொடாதே, நிழலை பார்த்து பூமி சொன்னது என்னை தொடாதே. நிலாவை பார்த்து வானம் சொல்லுச்ச, வானம் எப்படி சொல்லு? முதல்ல நிலா என்ன வானத்தை தொட்டுக்கிட்டா இருக்கு? அப்ப இது நடக்கிற விஷயம் இல்லை. இது ஏன் சொல்றான்னா, இதுதான் கவிஞன் உள்ள பிரச்சனை. ஒரு கவிஞன் என்ன செய்கிறான்? நடக்காதவற்றை எல்லாம் சொல்லுவான்.
ஒரு பெண்ணை பற்றி ஒரு கவிஞன் படிக்கிறான். அந்த பெண்ணுக்கு நான் அதை பண்ணுவேன் இதை பண்ணுவேன்னு சொல்லி படிக்கிறான். அழகிய நிலவில் ஆக்சிஜன் நிரப்பி அங்கே உனக்கு ஒரு வீடு செய்வேன். இங்க ஆரல்வாய் மொழி பக்கத்தில் இருக்கு. அங்க ஒரு வீடு கட்டி தருவேன்னா பரவாயில்லைங்களாம். அழகிய நிலவுல ஆக்சிஜன் நிரப்பி, அங்க ஆக்சிஜன் இல்ல, நிலாவில் ஆக்சிஜன் கிடையாது. ஆக்சிஜனை ஃபுல்லப் பண்ணி உன்னைய வீடு கட்டி வச்சிருவேன். மேகத்தை பிடித்து மெத்தைகளை அமைத்து உன்னை தூங்க வைப்பேன். மேகத்தை பிடிச்ச என்ன செய்வாராம்? பெட் வச்சு அமைச்சு கொடுப்பாராம். இது கூட பரவாயில்லை. தூக்கத்துல தூக்கத்தில் மாது வேர்க்கின்ற போது நட்சத்திரம் கொண்டு நான் துடைப்பேன். தூங்கும் போது என்ன, ஏசி கரண்ட் போயிடுச்சு, கட் ஆயிருச்சு, வெயில் காலம், பொம்பளையாளுக்கு வேர்க்குது, ஒரு துண்டை எடுத்து கணவர் தொடச்சு விட்டா பரவாயில்லை. அவர் என்ன செய்வாராம்? கிறுகிறுன்னு மேல போய் நட்சத்திரத்தை போய் முதல்ல தொட முடியுமா? நட்சத்திரம் என்பது என்ன? விஞ்ஞானம் அதை பத்தி என்ன சொல்லுது? நட்சத்திரம் என்பது ஒன் ஆஃப் த சன்னு தான். சூரியன் எப்படி எரிந்து கொண்டிருக்கிறதோ நட்சத்திரமும் அங்க எரிஞ்சுக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். அப்ப இந்த கவிஞர் சொல்றாரு, இந்த மாதிரி நட்சத்திரத்தை பிடிக்க போனான்னு வைங்க, போவான், ரிட்டர்ன் வரமாட்டான். சரி, ஹெல்மெட்லாம் போட்டு பயங்கரமா, உதாரணத்துக்கு சொல்றேன், பயங்கரமா கொண்டு வந்து இங்க அதை வச்சு பொம்பளை மேல தொடச்சான்னு வைங்க, கறிக்கட்டையே போயிடும். ஏன்னா நட்சத்திரங்கிறது எரியக்கூடிய ஒரு பொருள். இதெல்லாம் இருக்குல்ல. அப்ப இந்த பிரச்சனை எங்க இருக்கு? எங்க இருக்கு? கவிதையிலே இருக்கு. கவிதையிலே ஏராளமான முரண்பாடுகளை நீங்கள் பார்க்கலாம். அதை பல்வேறு கவிஞர்கள் பலவிதமா முரண்படுறதை விடுங்க, ஒரே கவிஞரே பல இடத்துல முரண்படுவான். பார்த்திருக்கீங்களா? நிறைய உதாரணங்கள் இருக்கு. இப்போ வைரமுத்துன்னு ஒரு கவிஞர் இருக்கிறார். அவர் சினிமாவுக்கு நிறைய பாட்டுலாம் எழுதுவார். ஒரு காலத்துல சினிமாலாம் பார்க்கிற காலத்துல கேட்டிருக்கிறோம். இந்த சினிமாலாம் பார்க்கிற காலத்துல அதெல்லாம் நம்ம கவனிக்கக்கூடிய வழக்கமும் இருக்கு. ஒரு படம், அந்த படத்துல ஒரு சிச்சுவேஷனுக்கு ஒரு பாட்டு எழுதுறார். கதாநாயகன் ஒரு பால்காரன். அப்ப பால்காரன் சொன்னா ஆட்டை பத்தி மாட்டை பத்தி உயர்த்துதான் அங்க பேசணும். அப்ப என்ன செய்யறாரு அவரு? வந்தேண்டா பாலுக்காரன் ஒரு பாட்டு எழுதுறாரு. இந்த சினிமா பாட்டு சொல்றது நோக்கம் கிடையாதுங்க. என் நோக்கத்தை நீங்க தெளிவா புரிஞ்சுக்கணும். என்னுடைய நோக்கம் என்ன? கவிதையிலே பிரச்சனை இருக்கு. இஸ்லாம் ஏன் கவிதைக்கு இடம் கொடுக்கலன்னு காரணம் நான் சொல்றேன். என் லைஃப்ல நம்ம பார்த்ததுல சொல்றேன், அவ்வளவுதான். இவன் என்ன சொல்றான் இந்த பாட்டுல? அண்ணல் காந்தி குடிச்சதெல்லாம் அன்பை வளர்க்கும் ஆட்டுப்பாலுங்க, அண்ணா மலானா குடிச்சதெல்லாம் பண்பை வளர்க்கும் ஆட்டுப்பாலுங்கிறார். அப்ப என்ன சொல்ல வரனா? ஆட்டுப்பால் குடிச்சால் அன்பு வளரும், அறிவு வளரும். ஆட்டுப்பால் குடிச்சா என்ன வளரும்? அன்பு அறிவுலாம் வளருங்கிறார். இதே வைரமுத்து. இதே வைரமுத்து இன்னொரு படத்துல இன்னொரு பாட்டு எழுதுறார். அங்க என்ன எழுதுறாரு? ஆட்டுப்பால் குடிச்சா அறிவழிஞ்சு போகும்னு, எருமா பால் குடிச்சா எப்போ சேரும்னு, காரா பசு ஓட்டி வாராண்டி தாய்மாமன் அப்படி போகுது. இங்க என்னது? ஆட்டுப்பால் குடிச்சா அறிவு அழிஞ்சிரும். இங்க என்ன சொன்னாரு? அன்பு வளரும், அறிவு வளரும். காந்தி குடிச்சதே ஆட்டுப்பால் தான் அப்படின்னு சொல்லி அதை உயர்த்தி பேசியவர். இன்னொரு படத்துல அதே ஆட்டுப்பாலை பத்தி சொல்லும் போது ஆட்டுப்பால் குடிச்சா அறிவழிஞ்சிருங்கிறார். பிரச்சனை தெரியுதா? அப்ப ஒரு கவிஞன் என்பவன் முரண்பட்டு பேசுவான். இஸ்லாம் சொல்லுது, அலம் தர அன்னகும் பீக்குள்ளி வாதின் எஹீமூன் அன்னகும் யகூலுன மாலா யஃபாலூன், செய்யாதவற்றை எல்லாம் அவர்கள் சொல்லுவார்கள். இந்த கவிதை என்பது இன்றைய காலத்தில் மட்டுமல்ல, பல நூற்றாண்டு காலமாகவே மக்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனையா இருந்திருக்கு. அப்ப இறைவன் சொல்லுகிறான், கவிதைக்கு பெரிய இடம் இல்ல. இஸ்லாம் கவிதைக்கு பெரிய முக்கியத்துவம் கொடுக்கல, நபிகள் நாயகத்துக்கு கவிதையை கத்துக் கொடுக்கல அப்படின்னு ஆயிடுச்சுங்க. இப்ப மௌலுதுக்கு வாங்க. மௌலுது நான் ஏற்கனவே சொன்னேன், மௌலுது என்பது கவிதைன்னு சொன்னேன். கவிதைக்கு இஸ்லாத்தில் இடம் இல்லை, நபிகள் நாயகத்துக்கு அது கற்றுக் கொடுக்கப்படவில்லை, அது அவருக்கு தேவையும் இல்லை என்றால் இங்க நல்லா நீங்க கவனிக்கணும். இதான் நம்ம கவனிக்க வேண்டிய முக்கியமான இடம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கே கற்றுக் கொடுக்கப்படாத ஒன்று, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இது தேவையில்லை என்று அல்லாஹ்வால் நிராகரிக்கப்பட்ட ஒன்று எப்படி வணக்கமாக இருக்க முடியும்? யோசிச்சு பாருங்க. இங்கே நீங்க சுப்ஹான மௌலிதை குழி தோண்டி புதைச்சிடலாம், பல இடங்களில் புதைக்கலாம். இந்த அடிப்படையே கூட போதுமானது. அப்ப பாருங்கள், கவிதைக்கு இஸ்லாமிய மார்க்கம் முக்கியமான இடம் கொடுக்கல. ஒன்னு இருக்கிறது, என்னன்னு சொன்னா, மார்க்க முரண் இல்லாமல், இசை இல்லாமல் ஒரு கவிதை ஒருத்தன் படிக்கிறான்னு சொன்னா அது தப்பு கிடையாது, ஆனா அது வணக்கமும் கிடையாது. ஒரு கவிதை இருக்கு, அந்த கவிதை ஒரு ரைமிங்கா அமைக்கிற. ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல கூட ஒரு ஆள் கவிதை படிக்கிறார். அலா குல்லி ஷையிம்மா ஹலல்லாஹி பாத்தில் ஒன்னு படிக்கிறார். ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல ஒரு கவிஞன் படிச்ச ஒரு கவிதை. ரசூலுல்லாஹ் அவங்க அதை கண்டிக்கல, மற்றதெல்லாம் கண்டிச்சிருக்கிறாங்க. அவன் தப்பான கவிஞன், இந்த ஒன்னு கரெக்ட்னு சொல்லிட்டு போறாங்க. அப்ப சரியான கவிதையை ஒருத்தன் படிச்சான்னா அது குற்றம் இல்லை,
ஆனா அது வணக்கமும் இல்லை. இதான் இஸ்லாத்தினுடைய நிலைப்பாடா இருக்குது. அப்ப அந்த அடிப்படையிலே நம்ம பார்த்தோம்னா சுபஹான மௌலிது என்ற பெயரில் உண்டாக்கப்பட்ட இதெல்லாம் வணக்கம் கிடையாது என்று நீங்க புரிஞ்சுக்கணும். இன்னொன்னு என்னன்னு சொன்னா, இஸ்லாமிய மார்க்கத்திலே ஒரு காரியம் வணக்கமாக நாம் செய்ய வேண்டும் என்றால் அது ரசூலுல்லாஹ்வுடைய காலத்திலே அந்த வணக்கம் இருந்திருக்கணும். ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல சுபஹான மௌலிது இருந்துச்சா? இதெல்லாம் இப்போ உண்டாக்கப்பட்டதுல ஒரு 200 வருஷம் இருக்குமா? அதை உண்டாக்குனது யாருங்கிறதுல கருத்து வேறுபாடு இருக்கு. அதுல பலவிதமான கருத்துக்கள் சொல்றாங்க. அப்ப யாரோ ஒரு ஆள் உண்டாக்குன அரபு பாட்டை படிச்சோம்னு சொன்னா அது எப்படி வணக்கமாகும்? மனுஷன் உண்டாக்குற பாட்டு எப்படிங்க வணக்கமாகும்? இப்ப நம்மளே ஒரு இந்த நவநிபா பாட்டை வணக்கம்னு சொல்லுவோமா? பள்ளிவாசல் இருக்கு, பள்ளிவாசல்ல ரமலான் மாதம் வரும். ரமலானுடைய மாதத்துல 27ஆம் கிழமை அன்னைக்கு தான் பாத்தீங்கன்னா எல்லா ஈமான் கொண்ட முஸ்லிம்களும் பள்ளிவாசலுக்கு படையெடுப்பார்கள். எங்கேயா இருந்தீங்க எவ்வளவு காலமாங்கிற மாதிரி இருக்கும். பள்ளிவாசலுக்கு தொழுகைக்கு வராத நபர்கள் கூட அன்று பள்ளியில கூட்டம் நிரம்பி வழியும். அன்னைக்கு தான் என்ன நடக்கும்? ஹாபிஸா பறக்கிற தினம் 27 கிழமைக்கு தான் என்ன செய்வாங்க? அந்த ஹாபிஸாக்கள் முடிச்சிட்டு அவங்க ஊருக்கு கிளம்பிடுவாங்க. அதுக்கு பிறகு அந்த லாஸ்ட் 3 நாள் 2 நாள் அஜர்தான் தொழுவ பள்ளியில. அப்ப இந்த 27ஆம் கிழமை அன்னைக்கு பாத்தீங்கன்னா தமிழ்லயே துவாக்கள் ஓதுவாங்க. பார்த்திருக்கீங்களா? மற்ற நாள்லாம் அரபியில துவா ஓதக்கூடிய அஜரத்து இந்த 27ஆம் கிழமை அன்னைக்கு பாத்தீங்கன்னா தமிழ்ல துவா ஓதுவார். யா அல்லாஹ், அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் அவருக்கு ஈமான் கரபுரண்டு ஓடும். கையேந்தி இந்த சமுதாயத்துடைய குமர்களை பற்றி எல்லாம் கவலைப்படுவார். எத்தனை குமர்கள் திருமணம் முடிக்காமல் இருக்கிறார்கள், வரதட்சணை குடும்பத்தினால் வந்து கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அந்த கல்யாணத்தில் போய் துவா வருது இந்த அஜரத்து தான். அந்த கல்யாணத்தை நடத்திக்கிறது அந்த ஜமாத்து தான். ஆனா அன்னைக்கு ஒரு நாளைக்கு மாத்திரம் என்ன உங்களுக்கு தக்குவா தலைக்கு அடிச்சிரும். யா அல்லாஹ் அப்படின்னு சொல்லி கையேந்தி பயங்கரமா கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. அதுல பாத்தீங்கன்னா நிறைய தமிழ்லயே துவா கேட்பார். யா அல்லாஹ், நாங்கள் அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் புரிந்தும் புரியாமலும், அவருக்கே ஒண்ணுமே புரியாது. குத்து மதிப்பா என்ன வார்த்தை கிடைக்காம மேலே கீழே அள்ளி போடுவார். துவா செய்யற தமிழ்ல இதெல்லாம் விட்டுருங்க. நாகூர் அனிப்பாவுடைய ஒரு பாட்டு இருக்கு. அந்த பாட்டு முழுவதுமே துவா தான். கேட்டிருக்கீங்களா அந்த பாட்டு? அல்லாஹ்வின் தூதரே யா முஸ்தபா ஸலாமு அலைக்கும் அப்படி படிப்பாரு. அதுல அருள்மேவும் ஆண்டவனே படிப்பாரு. அருள்மேவும் ஆண்டவனே, அன்புடைய காவலனே, இருள் நீக்கும் தூயவனே, இணை இல்லாத அல்லாவே, அருள்மேவும் ஆண்டவனே என்று அந்த பாட்டு ஆரம்பிக்கும். உள்ள பாத்தீங்கன்னா ஒரு 20-30 துவா வரும். நீங்க கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உன்னுடைய குர்ஆனின் உயர்போதும் நெஞ்சில் வைத்து நன்மையாய் வாழுகின்ற நலம் காட்டு அல்லாஹ்வே. அங்கிட்ட ஒரு பொம்பளையாளு ஆமீன் கேட்டுக்கீங்களா? இஸ்லாத்தின் கட்டளைகள் ஏற்று தீனம் செல்லுகின்ற முஸ்லிம் என யாம் வாழும் முறை தருவாய் அல்லாஹ்வே ஆமீன். ஒரு ஹை பிச் ஒன்று வைப்பார். இப்போ நாகரிக பாட்டில் நீங்க எங்க ஒரு 4 வரை போகும், திடீர்னு ஒரு தூக்குவார். வாட்டும் வறுமையின்றி வதைக்கின்ற நோயின்றி தாட்டிகமாய் வாழ்ந்திடவே தயை புரிவாய் அல்லாஹ்வே அப்படி போகும். அங்கே போயிட்டு வரும். இந்த எஃப்க்கெல்லாம் போயிடும் அந்த சவுண்டு. இப்படி என்ன உச்சபட்ச குரல் எல்லாம் படிப்பார். இப்படி நிறைய இருக்கு. அந்த பாட்டு முழுக்கவே என்னதான், பொல்லாத கவலை எல்லாம் போக்கிடுவாய், எப்போதும் நல்லமைதி உள்ளத்தை நல்கிடுவாய் அல்லாஹ்வே, தீனின் பயிர் வளர்த்த தூய ஒளிமாருடைய வானுயரம் அறம் தாங்கும் வலிமையை தா அல்லாஹ்வே அப்படி போவுங்க. நிறைய வார்த்தையெல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாம் செதுக்கப்பட்ட வார்த்தைகள். எல்லாம் அந்த இலக்கண குறிப்பெல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாம் கரெக்டா இருக்கும். எந்த இலக்கண பிள்ளையும் இல்லாம இருக்கும். இப்படி தெளிவா படிக்கிறார். படிச்சிருக்கிறாரா? இப்படி தமிழ்ல துவா கேட்கறது பாட்டு நவநிபா பாட்டுல இருக்கு. இங்க அஜரத்து கடந்து வளர்றாரு. அறிந்தும் அறியாமலும் தெரிஞ்சும் தெரியாமலும். இப்ப ஒரு ஊரிலே நிர்வாகம் முடிவெடுக்குது. அஜரத்து ஏன் வளர்றீங்க? 27ஆம் மணிக்கு துவா வரலையா? இந்த பாட்டை போட்டு விடுப்பா. ஒரு ரேடியோ செட்டுக்காரரை கூப்பிட்டு இந்த பாட்டை போட்டு விடு. வாட்டும் வறுமையின்றி வதைக்கின்ற நோயின்றி மக்கள் ஆமீன் சொல்ல வேண்டியதானே? சொல்லுவாங்களா? சண்டைக்கு வந்துருவாங்க. என்ன பாட்டு போடுறீங்க? என்ன 27ஆம் அன்னைக்கு என்ன பாட்டு போடுவீங்களான்னு கேட்பாங்க. வெளியில பாட்டு போடுவாங்க, பள்ளிக்குள்ள போட்டு வணக்கம் ஏத்துக்க மாட்டாங்க. அப்ப தெரியுதுல, ஒரு பாட்டு வணக்கம் இல்லை என்பதை ஒரு விதத்திலே நம்ம ஏத்துக்கிறோம். ஆனா ஒரு விதத்துல அதை பிடிச்சி வணக்கம்ங்கிறோம். மௌலிது ஓதும் போது பாட்டு வணக்கம் தான் ஏத்துக்கிறோம். பள்ளிவாசல நவநிபா பாட்டு போடலாமான்னு கேட்டா அது வணக்கம் இல்லைங்கிறோம். திருமண வீடுகளை நீங்க பார்க்கலாம், நாகோனிப்பாவை நம்ம மக்களை பிரிக்கிறது ரொம்ப கஷ்டம். எல்லாத்துக்கும் என்ன, மௌத்து வீட்டுல பாட்டு போடுவாரு, கல்யாண வீட்டுல பாட்டு போடுவாரு, மாலை சூடும் மணமக்களே வாழ்க
அப்பதான் கல்யாணமே நடக்கும். மாலை சூடு மணமக்களே வாழ்க, மியூசிக் எல்லாம் போகும். நல்ல மாண்பு மேவும் குணமக்களே வாழ்க அப்படிலாம் போகும். வாழ்க வாழ்க இவர் சொல்லித்தர மக்கள் வாழ போறாங்க. வாழ்க வாழ்கவே வாழ்கவே வளமாய் நலமாய் மணமக்கள் 100 ஆண்டு வாழ்கவேன்னு படிப்பாரு. இப்படி எல்லாம் இதை போட்டு குழப்பிட்டு கிடக்குறாங்க மக்கள். இதுல உள்ள ஒரு பிரச்சனை தான் என்னன்னு சொன்னா, சுபஹான மௌலிது வணக்கம்னு படிக்கிறாங்க. இது நீங்க புரிஞ்சுக்கிறோம், இஸ்லாத்துல இந்த மாதிரி ஒண்ணு கிடையாது. இது ஒண்ணாச்சா. இன்னொன்னு பாத்தீங்கன்னு சொன்னா, இந்த சுபஹான மௌலிது நன்மணி இவங்க படிக்கிறாங்கல்ல, சரி நன்மனு படிக்கட்டும், அதுல உள்ள தப்பு இருக்குன்னு நான் சொல்றேன். சரி, அதை படிக்கக்கூடியவங்க நன்மை நினைச்சு படிக்கிறாங்கன்னு வச்சுக்கிறோமே. அதை படிக்கக்கூடியவங்க எப்படி படிக்கிறாங்க? அதை சினிமா பாட்டில இருந்து மெட்டெடுத்து படிக்கிறார்கள். அதை ஒரு பாட்டு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், அரபிங்கிறது அந்த மௌலிதுங்கிறது பாட்டு தான். அவ பாட்டுன்னு சொன்னா பெரும்பாலும் மெட்டு வச்சுதான் படிக்கணும். அவ மெட்டுன்னு சொன்னா சில மெட்டு ட்ரெடிஷனலான மெட்டு இருக்கு, பாரம்பரிய மெட்டுகள் இருக்கு. யா நபி சலாம் அலைக்கும், யா ரசூல் சலாம் அலைக்கும், இதெல்லாம் எந்த பாட்டையும் பார்த்து காப்பி அடிச்ச டியூன் கிடையாது. அந்த மாதிரி என்ன செய்வாங்க, முஸ்லிம்களுக்கே உள்ள சில சில டியூன்லாம் என்ன செய்வாங்க, படித்துக் கொண்டிருப்பார்கள். அது படிச்சாங்கன்னா அது ஒரு கணக்கு. ஆனா இன்னைக்கு இவங்க படிக்கக்கூடிய மௌலிதெல்லாம் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா எல்லாம் சினிமா பாட்டை பார்த்து, அந்த சினிமா பாட்டுல அந்த டியூன் என்ன சொல்கிறது, அதுல உள்ள சரணம் என்ன எப்படி இருக்கு, அதுல உள்ள பல்லவி எப்படி இருக்கு, அதுல உள்ள அனுபல்லவி எப்படி இருக்கு, அதுல உள்ள தொகைரா எப்படி இருக்கு, அந்த டியூன் எப்படி கம்போஸ் பண்ணப்பட்டிருக்கு, எல்லாத்தையும் பார்த்து அப்படியே காப்பி அடித்து அந்த தமிழ் வார்த்தைகளை மட்டும் தூக்கி போட்டுட்டு அந்த ட்ராக்ல அரபி வார்த்தையை அள்ளி வச்சு சுபஹான மௌலிதுன்னு படிக்கிறாங்க. போய் சொல்ல நினைக்கிறீங்களா? இருக்கிற ஆதாரத்தோட போட்டு காட்டுவேன். எத்தனை ஊர்கள்ல சுபஹான மௌலிது நீங்களே கேட்டிருப்பீங்க, அந்த அந்த மௌலிதை கேட்டிருப்பீங்க, ஆனா சினிமா பாட்டுன்னு தெரியாம கேட்டிருப்பீங்க. இப்ப உதாரணத்துக்கு பாருங்களேன், சலாத்துன் சலாமுன் ஹுமா சர்மதா அலல் முஸ்தஃபா மா யலூஹுன் நஹார் அல் கௌனு கத்லா அலனா வஸ்தனார் பி மௌலிதில் ஹாதி வ தாபல் கரார் ஜமாலுஹு லம்மா பதா தாலிஆ அஷ்ரகத்தில் அன்வாரு பைனத் தியார். நான் மலரோடு தனியாக ஏன் இங்கு நின்றேன். சினிமா பாட்டு. அப்ப இந்த சினிமா பாட்டுடைய ட்ராக்கை எடுத்து அப்படி இந்த நான் மலரோடு தனியாக நின்றேன் சென்றேன் அப்படின்னு தூக்கிட்டு கொண்டு வந்து அரபிய வச்சிருது. இன்னைக்கு இந்த சலாத்துன் சலாமுன் ஹுமா சர்மதாவுக்கு 99.99% இவங்க படிக்கக்கூடிய டியூன் பாத்தீங்கன்னா இந்த டியூன் தான். இப்படி ஒவ்வொரு பாட்டுக்கும் என்ன வச்சிருக்காங்க, அல்லாஹு காலிகுனா அப்படி படிக்கிறாங்க. அல்லாஹு காலிகுனா, அல்லாஹு ராசிகுனா, அல்லாஹு ஹாதீனா, சுப்ஹான மௌலானா. இப்போ உள்ள ஜென்சிக்கெல்லாம் இந்த டியூன் தெரியாது, ஆனா பழைய ஆளுகளுக்கு தெரியும். இது என்னது, ஆத்தோரம் மணல் எடுத்து அந்த பாட்டுடைய டியூன்ல படிக்கிறாங்க. இப்படி என்ன பெரும்பான்மையாக இவர்கள் படிப்பது எல்லாமே சினிமா பாட்டில் இருந்து டியூனை எடுத்து படிக்கிறது. சல்லு பினா பிஹி திமாமி அலா ஷஃபீஇல் அனாமி ஹபீபி முஹ்யில் இதாமி அலைஹி அஸ்கஸ் ஸலாமி. பூ போல பிறக்கும் எஸ்எஸ்ஆருடைய பாட்டு. அது இப்பெல்லாம் நிறைய குப்பைகள்லாம் வருதுங்க. இப்போ நமக்கு சினிமா தொடர்புலாம் இல்லை. என்னென்னமோ டப்பாங்குத்து பாட்டில் என்னமோ காணாங்கிறாங்க, கீணாங்கிறாங்க, ஃபோக்குங்கிறாங்க, என்னென்னமோ வருது, பெருசா தெரியல. நாம் எல்லாம் சினிமா பார்க்குற காலத்துல உள்ள உங்களுக்கு சாம்பிள் சொல்றோம், அவ்வளவுதான். இப்போ இப்படி சினிமா பாட்டில் இருந்து மெட்டெடுத்து இவர்கள் ஓதுகிறார்களே, இது நான் போய் சொல்றேன்னு நினைக்கிறீங்களா? ஆதாரம் காட்டவா? உதாரணமாக 4ஆம் நம்பர் போடுங்க கிளிப். சலாமு அலைக ஸைனல் அன்பியாஇ அஸ்ஸலாமு அலைக அத்கல் அத்கியாஇ அஸ்ஸலாமு عليك أسف الأسفياء السلام عليك أزكى الأزكياء السلام عليك من رب السماء. மெல்லினமே அந்த பாட்டு. நான் சொன்னதை விட்டுருங்க, இப்ப படிச்சதை நான் 2 வரி படிக்கிறேன். இவங்க என்ன செய்யறாங்க, ஃபுல்லா படிக்கிறாங்க. எல்லா வார்த்தையும் நாம இப்ப ஒரு ஸ்டார்டிங் தெரிஞ்சு படிக்க சொல்லி காட்டுறதுக்கு விழிப்புடுத்தி சொல்றதுங்கிறது வேற. இங்க என்ன, பாட்டு முழுவதும் உட்கார்ந்து படிக்கிறாங்கன்னா
அப்ப நான் சொல்றது பொய் இல்லைன்னு ஆகுதா இல்லையா? நீங்க பள்ளிவாசல்ல நீங்க கேட்கலாம், அவ்வளவு பாட்டு படிக்கிறாங்க. இது மட்டும் இப்ப அரபியில இல்லாம இப்ப தமிழுக்கு வந்தாச்சு. இப்ப சுபான முழு கூடாரம் சொல்லிட்டு இருக்க ஒரு டயத்துல பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப என்ன ஆரம்பிச்சிட்டாங்க, தமிழ்லயே பல பாட்டை சினிமா பாட்டு இருந்து எடுத்து படிக்கிறாங்க. 2ஆம் நம்பர் போடுங்க. அனைத்து உலகும் மணக்கும் உங்களின் புனித நற்பெயரே, அந்த வழியில் இறைவன் அருள் இலங்கிடும் சுவன மன்னவரே, உம்மை சிந்தையில் ஏந்திடுவேன், உம்மின் செம்புகள் பாடிடுவேன், உம்மை சிந்தையில் ஏந்திடுவேன், உம்மின் செம்புகள் பாடிடுவேன், உயிர்ப்பூமான் யா தாஹா. சந்தனத்தை அரைக்கிறாங்க, தெரியுதா? தெரியுதா? சந்தனத்தை அரைக்கிறாங்க இல்லங்க, கேவலமாக இல்லை, காலை துப்பணும். இப்படி ஒரு பாட்டில இருந்து மெட் எடுத்துக்கிட்டு படிச்சாங்க நன்மை கிடைக்குமா? இப்ப லேட்டஸ்ட் ஒண்ணு காட்டுவோமா? நம்பர் 3 போடுங்க. காருண்ய நபியே, கருணாயின் வடிவே, கவலைகள் தீருங்கள், உம் புகழோதும் எம் பிழை நீங்க நம் நிலை தாருங்கள். அஜர்த்துமாருடைய ஆய்வை பார்த்தீர்களா? சமுதாய மக்களுக்கு நன்மை சொல்வது எப்படி, இந்த மக்களை நரகத்திலிருந்து காப்பாற்றுவது எப்படி, வரதட்சணையிலிருந்து மீட்டெடுப்பது எப்படி, எல்லாம் விட்டாச்சு. நேரா போக வேண்டியது மாப்பிள்ள போடு லேட்டஸ்ட் பாட்ட, அந்த டியூனை கவனி, அந்த வார்த்தையை தூக்கி டியூனை மட்டும் வச்சுக்க, வார்த்தைகளை லிரிக்ஸ பூரா மாத்து, நம்ம வார்த்தையை போடுவோம், தமிழ்ல வார்த்தையை போடுவோம், அரபியில உள்ள மௌலுதுகளை தூக்கி அதுல வச்சு ஓதுவோம் என்று கிளப்பி ஓதுகிறார்களே. மனதிலே கை வைத்து சொல்லுங்கள், இது வணக்கமாக இருக்க முடியுமா? இது மட்டும் இல்ல, அதாவதுங்க இது சில பேர் படிக்கின்றார்கள், நம்ம இதை விமர்சிக்கிறோம். சரி, நஜாத்காரவரை கூட்டம் போட்டு நம்ம மானத்தை வாங்குறான், உடனே பெரிய பெரிய ஆலிம்சாக்கெல்லாம் முடிவெடுத்து எப்பா இதற்கு பிறகு மௌலுது ஓது, சினிமா டியூன்ல ஓதாத, நம்ம அதுக்கு முன்னாடி ஓதிக்கிட்டு இருந்தாங்கல்ல அந்த மாதிரி ஓதுன்னு சொல்லி இருக்கலாமா இல்லையா? அதுக்கு பதிலாக சினிமா பாட்டு டியூன்ல ஓதுறது கூடுதல் அஜெண்ட் புத்தகம் கொடுக்குறாரு. நம்பர் 5 போடுங்க. இதில் அந்த ராகம் போட்டு பாடுவது கேட்பவர்களுக்கு இனிமையாக இருக்க வேண்டும் என்பதற்காக பாடுவது. நம்முடைய மார்க்கத்தில் ராகம் என்பது கூடாது என்பதல்ல. அதே நேரத்தில் சினிமா பாட்டுகளில் கூட நாகரிகமான மெட்டுக்கள் இருக்கிறது, அது பிரச்சனை இல்ல. இந்த மெட்டு சினிமா வந்து பிடிச்சி அதனால கூட சொல்ல முடியாது. நமக்கு ராகம் போடுவது, குர்ஆன் ஓதுவதே பாத்தீங்கல்ல, அது ஒரு வகையான ராகமா தான் இருக்கும். காரிகள் ஓதுறதெல்லாம் பாக்குறீங்கல்ல, அது ஒரு வகையான ராகம், அது ராகம் பெருசல். அதே நேரத்தில் சினிமா பாட்டு ஒண்ணு டப்பாங்குத்து பாடல்லாம் இருக்கும், அசிங்கமான பொருள்ல பாடுற அந்த மீனிங்ல பாடக்கூடாது. ஏன்னு கேட்டா அந்த மெட்ல பாடும் போது கேட்பவர்கள் அந்த பாட்டோட நினைவு. டப்பாங்குத்து பாட்டு கூடாதான், அதெல்லாம் தாண்டி எங்கேயோ போயிட்டு இருக்காங்க. சரி, அதை என்ன சொல்றாரு இவரு? சினிமா பாட்டுல வந்து போச்சு, அதுக்காக கூடாதுன்னு சொல்ல வேண்டியதானே, கூடுங்கிறாரு. என்ன கவனிக்கணுமா? நாகரிகமான மெட்டு. அப்ப என்ன அந்த படத்துக்கு போகணும். அவர் என்ன சொல்ல வர்றாரு? அது எப்படி நாகரிகமான மெட்டை, எப்படி ஹவு டு ஃபைண்ட் நாகரிகமான மெட்டு, நாகரிகமான மெட்டு என்பதை எப்படி கண்டுபிடிக்கிறது? போங்க அந்த படத்தை 2 தடவை பாருங்க, அது உள்ள லிரிக்ஸ் பூரா கவனிங்க. அதுல ஏதாவது மானே தேனே பொன்மானேன்றத பிரச்சனை இல்ல, ரொம்ப அசிங்கமா வருதா அந்த பாட்டை நீக்குங்கன்னு அது முடிவெடுக்கிறதா? என்ன ஒரு அஜர்தான் இவரு. இவர் யாரு? தமிழ்நாட்டில் உள்ள அந்த ஜமாத் இந்த ஜமாத்னு சொல்லி மக்களுக்கு வழிகாட்டக்கூடிய அஜர்த் என்று சொல்லக்கூடியவர்கள் சினிமா பாட்டுல சின்ன சின்ன பசங்க, வெடல பசங்க இந்த மாதிரி படிக்கிறாங்க தப்புன்னு சொல்றதுக்கு பதிலாக கூடுங்கிறாரு. இது வணக்கமா இருக்க முடியுமா? யோசிச்சு பாருங்க. அப்ப இந்த மாதிரி சினிமா பாட்டிலே ஏராளமாக மெட்டெடுத்து படித்தார்கள். நாங்கெல்லாம் ஒரு காலத்துல மௌலுது ஓதி இருக்கிறோம். அந்த மௌலுது என்பதுங்க முழுக்க முழுக்க வருமானத்திற்காக உண்டாக்கப்பட்ட ஒன்றுதான். இதுக்கு நானே ஒரு ஆதாரம். ஏன்னா நாங்க சிறுபிள்ளையாக இருக்கும் போது மௌலுது ஓத போயிருக்கிறோம். நான் தெளிவாக நான் சொல்லுகிறேன், மௌலுது ஏன் உண்டாக்கப்பட்டது தெரியுமா? அதுக்கு ஆதாரம் என்ன தெரியுமா? பாருங்க, நாங்க மௌலுது ஓத போகும்போது நிறைய அரபு பைத்துக்கள்லாம் படித்துக் கொண்டே இருப்பார்கள். இடையில பாத்தீங்கன்னா தமிழ்லயும் சில பைத்து படிப்பாங்க. நம்ம அரபிய மாஷாஅல்லாஹ் போல ஓதல, என்னென்ன மீனிங்லாம் தெரியாது. அப்ப அந்த தமிழ்ல சில பாட்டு எல்லாம் வரும். அது எப்ப வரும்னு சொன்னா, ஒரு அரபி பாட்டுக்கும் இன்னொரு அரபி பாட்டுக்கும் இடையில தமிழ் பாட்டு ஒன்று படிப்பார்கள். தமிழ் பாட்டு புரியுமா இல்லையா? அதுல வரக்கூடிய ஒரு பாட்டு நான் சொல்றேன், உங்களுக்கு புரியும். ஆனா அது அந்த காலத்து தமிழ், சில பேருக்கு புரியாம இருக்கலாம். நான் திருப்பி டிரான்ஸ்லேட்டும் பண்றேன். இருக்கு அந்த பாட்டு எப்படி வரும் தெரியுமா? கந்தமா மௌலுதோதும் லப்பைக்கு கற்கண்டும் மிளகுடனே காப்பியும் சொந்தமாக தயார் செய்து ஊட்டிடும் பெண்டிர்கள் யாவருக்கும் அந்தமான அல்கவுனு பைத்தினை ஓதுவோமே சந்தமான திரேகரே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமே.
ராசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து இது ரசூலுல்லாஹ் புகழ்ந்து பாடுற பாட்டுன்னு நினைச்சிடாதீங்க, தப்பு அது. மேல உள்ள வரியெல்லாம் கவனிங்க. மௌலுது ஓதக்கூடிய லெப்பைக்கு கண்டமா மௌலுதும், லெப்பைனா யாரு உங்க ஊருக்கு தெரியும், அஜரத்து. மௌலுது ஓதக்கூடிய அஜரத்திற்கு சொந்தமாக கற்கண்டு மிளகுடன், அதாவதுங்க இந்த அஜரத்துமார்களுக்கு வாய்க்கு வக்கணையா தான் உள்ள இறங்கும். சாதாரண காஃபி, ஆர்டினரி காஃபி எல்லாம் அஜரத்துமார்கள் லைக் பண்ண மாட்டார்கள். அதனால அந்த மாம்பழத்துக்கு இமாம் பசந்த் பேர் வச்சான் பாத்தீங்களா? இமாம் பசந்த் மாம்பழம் கேள்விப்பட்டீங்களா? அவ்வளவு டேஸ்டா இருக்கும். ஏன்? அது அஜரத்துடைய விருப்பம், இமாம் பசந்த். ஏன்னா அஜரத்துடைய டேஸ்ட் அப்படி இருக்கும். இந்த வீட்டிலேயே, இந்த மஹல்லாவிலே யார் வீட்டில் சோறு சூப்பராக இருக்குன்னு அஜரத் கரெக்டாக சொல்லுவார். அந்த வீட்டில் மிளகு ரசம் போட்டு வைப்பாங்க, தேங்காய் பால் ரசம் வைப்பாங்க. இங்க என்ன அப்படி கறியை பிரட்டினாப்புல வச்சு மஞ்சள் சீரகம்லாம் போட்டு ஒரு கறியை அப்படி பிரட்டி கொடுப்பாங்க. அது அப்படி இருக்கும் தான், நெய்யா போட்டு வறுத்திருப்பாங்க தான், அதெல்லாம் தெரிஞ்சு வச்சிருப்பாரு அஜரத்துமார்களுக்கு தெரியும். அப்ப என்ன கேட்கிறார் அவரு? சாதா காப்பி இல்லை, அது ஒரு சிறப்பான காஃபி, கற்கண்டு மிளகு இன்கிரிடியன்ஸ் எல்லாம் சொல்றாரு. இந்த காஃபியில எண்ணெய் எல்லாம் சேர்க்கப்படும். சரி, எங்க கடையில வாங்கலாமா? சொந்தமாக ஃப்ரம் யுவர் கிச்சன், உங்களுடைய சமையலிலிருந்து போடப்பட்ட காஃபி நீங்க கொடுத்தீங்கன்னா அந்த காஃபியை வாங்கி நாங்க குடிச்சிட்டு அந்தமான அல்கவுனு பைத்தனை ஓதுவோம். அதனால அந்தமான அல்கவுனு பைத்தனா அல்கவுனு கதுலால் நாவஸ்தனார் பி மௌலிதில் ஹாதி வ தாபல் கரார் ஒரு வார்த்தை மௌலிதுல வருது. அப்ப நீங்க எங்களுக்கு இந்த ஃபில்டர் காஃபி போட்டு கொடுத்தீங்கன்னா, பெண்களே தாய்மார்களே, உங்களுக்கு நாங்க இந்த அல்கவுனு பைத்தை டெடிகேட் பண்ணுகிறோம். கைமாவுக்காக, பிரியாணிக்காக, புலவு சோத்துக்காக, அவர்கள் தருகின்ற காசுக்காக உண்டாக்கப்பட்டுதான் மௌலுதே தவிர மௌலுதுல எந்த விதமான வணக்கமுமே கிடையாது. கண்கூடாக பார்க்க இன்னைக்கு மௌலுதை மிகப்பெரிய வழிபாடாக நினைத்து இவர்கள் ஓதுகிறார்கள். மௌலுதுக்கு ஓதுக்கு காசு கொடுக்காம இருந்து பாருங்க. அதனால தானே காசுக்கு தக்கவாறு மௌலுதை அட்ஜஸ்ட் பண்ணாங்க. இப்ப நம்முடைய ஜமாத்திலே பாத்தீங்கன்னு சொன்னா மௌலுது ஓதி ரொம்ப அதுல ஊறி திளைத்தவர்கள் கூட இன்று ஏகத்துவ கொள்கைக்கு வந்து விட்டார்கள். ஒரு விதத்தில் அது நமக்கு நல்லதா போச்சு. அவங்க எண்ணெயெல்லாம் கூத்து பண்ணாங்க, நமக்கு இப்ப தெரிஞ்சு போச்சு. சொல்லிட்டாங்களா வந்து இங்க மேடைக்கு மேடை சொல்றாங்களே. நாங்க அவர் சொல்றாரு, இப்ப அப்துல் ரஹ்மான் ஃபிரோசி இருக்கிறாருலங்க, அவரு மௌலுது ஓதுற மாதிரி யாரும் ஓதி இருக்க முடியாது. அவ்வளவு மௌலுதுல ஊறி திளைத்தவர். அவர் சொல்லுவாரு, நாங்கள் ஒரு ஏழை வீட்டுக்கு போவோம், அந்த ஏழை வீட்டுல 10 ரூபாய்க்கு மேல காசு தர மாட்டான். அப்ப அங்க உட்கார்ந்து விடிய விடிய உட்கார்ந்து ஓதி பிரயோஜனம் கிடையாது, எவ்வளவு ஓதினாலும் 10 ரூபா தான். அப்ப என்ன பண்ண வேண்டியது? வேகமான பாட்டு, மரிலன் அந்த ஆயிதுஹு கது அத்தஹுல்லாஹு பில் ஃபரஜி ஃபஸமன் கது குந்த பிகியத்தஹு வஸமாயி அர்ஃபஇத் தரஜி வஸமாயி அர்ஃபஇத் தரஜி. பணி இல்லாத மார்கழியான ஒரு எம்ஜிஆர் பாட்டு. கையில கை மடக்கு கொடுப்பாரு, செண்டு பாட்டில் கொடுப்பாரு, நல்ல விலை உயர்ந்த பிஸ்கட் கொடுப்பாரு, விதவிதமான சாக்லேட் கொடுப்பாரு. அப்ப அங்க என்ன, அவங்களுடைய உள்ளத்தை கொள்ளை கொள்ள வேண்டாமா? அப்ப என்ன பண்ண வேண்டியது? அதுக்கு தக்கவாறு கஷ்டமான பாட்டை எடுப்பாங்களாம். அதுல சொல்லுவார் அவர், அதாவது சில பாட்டெல்லாம் பாடுவதற்கு வோக்கல் எக்ஸசைஸ் எல்லாம் தேவைப்படும். அதாவது எல்லா பாட்டையும் எல்லாராலையும் பாட முடியாதுங்க. ஒவ்வொருவருக்கும் ஒரு பிச்சிங் ரேஞ்ச் இருக்கு, அந்த ரேஞ்சுக்கு தக்கவாறு தான் பாட முடியும். அதை தாண்டி பாடணும்னா தொண்டை காலியாயிரும். எல்லா பாட்டையும் பாடலாம், இப்போ ஒருத்தருக்கு ஒரு ரேஞ்ச் இருக்கு, அந்த ரேஞ்சை தாண்டி அவர் பிடிச்சாருன்னு வைங்க தொண்டை போயிடும். ஆனா அதை பத்தி இங்க கவலைப்படுறது இல்லை, ஏன்னா காசு கிடைக்குது. அதுல அவர் சொல்லுவார் பாருங்க, அந்த காலத்துல இந்த தாளையாம் பூ முடிச்சுன்னு ஒரு சிவாஜி பாட்டு உண்டு. அப்ப அதுல பாத்தீங்கன்னு சொன்னா தாளையாம் பூ முடிச்சுன்னு வரும். அதுல இடையில பாத்தீங்கன்னா தாளையாம் பூ முடிச்சு தடம் பார்த்து நடை நடந்து, அப்படியே அந்த பாட்டு ஏற்ற இறக்கமா அப்படியே ஒரு நடந்து போற மாதிரி நடந்து போவான் அந்த படத்துல. அந்த டியூனும் நடந்து போற மாதிரியே இருக்கும். அந்த டியூன் அப்படி ஒரு டண்டகண்டாக்கான்னு போகுது. அதுல பாத்தீங்கன்னா அங்கம் குறைந்தவனை, கொஞ்சம் கஷ்டமா இருக்கு எனக்கு. அதை என்ன செய்வாங்களாம்? இப்போ மௌலாய சல்லி வசல் அப்படி பிடிச்சு தொண்டை செமையா அடி வாங்கும். இப்படி ஓத வேண்டியது ஏன்? துட்டுக்காக. இந்த மெட்டு எதுக்காக? துட்டுக்காகத்தான் இந்த மெட்டு. அவன் பெரும்பாலும் இந்த துட்டுக்காக போடக்கூடிய மெட்டு பாத்தீங்கன்னா எல்லாமே திருட்டு மெட்டு தான். அதை கூட நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா தௌஹீதுக்காரர்கள் ஏன் மௌலுத கூடாதுன்னு சொல்றான்றதுக்கு ஒரு விளக்கம் சொல்றாரு ஒருத்தர். இந்த நஜாத்காரர்கள் ஏன் தெரியுமா மௌலுது கூடாதுங்கிறான்? அவர்களுக்கு மௌலுது ஓத தெரியாது. நமக்கு என்ன தெரியாதான்? மௌலுது ஓத தெரியாதான். நீங்க ஓத மௌலுது நாங்க பார்க்கல,
யானை பீசலா. சில ஊர்ல பள்ளியாசல கேட்க முடியல, அந்த ராகத்துல வந்து மெட்டை வந்து வக்கரப்படுத்திட்டான்னு அந்த சங்கீதத்துல சொல்லுவாங்க. அந்த மாதிரி என்ன அந்த பாட்டை கொண்டு கொலையெடுத்து அது கேட்கவே முடியாது, அவ்வளவு மோசமா படிக்கிறாங்களே. அதுக்கு இப்ப நான் படிச்சு கண்டா பரவாயில்லன்னு கூட சொல்லிட்டு போனோம். இதோட பெட்டரா நீங்க படிக்கலாம், அது பிரச்சனை இல்லை. அதுக்காக கூடாதுங்கிறோம். இப்ப நாங்க மௌலுது தப்புன்னு போயிடலாங்க. இப்ப மௌலுது கூடாது, இன்னொன்ன வரி தப்பு அப்படின்னு நம்ம போயிடலாம். ஏன் படிச்சு காட்டுன்னு தெரியுது, அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. மௌலுது ஓத தெரியாமல் இவர்களை மாதிரி டியூன் போட்டு படிக்க தெரியாம ஒண்ணும் கிடையாது. சொல்ல போனா இவங்களே படிக்கிறதே காப்பி அடிச்சு தான் படிக்கிறாங்க. சொந்த டியூனை படிக்கிறாங்களா? இவங்க கொண்டாடுறாங்களே நாகூர் அனிஃபானே. நாகூர் அனிஃபா எவ்வளவு பெரிய திருடர் தெரியுமா? உடனே கொந்தளிச்சிடும். திருடரா? துட்ட திருடுறது இல்ல, மெட்ட திருடுறது. எத்தனை மெட்டு நான் சொல்லவா? தமிழ் பாட்டுல, இளையராஜா பாட்டுல, அங்க உள்ள நௌஷாத் அலி ஹிந்தியில இருக்கக்கூடிய எத்தனை பாட்டை அவர் ஆட்டையை போட்டிருக்காரு தெரியுமா? ஒன்னு ரெண்டு சாம்பிள் சொல்லவா? அப்ப பாருங்களேன். மேதடு கண் தூ அப்னே பியா மேம்பாத்தி தூ மேரா தியா ஹம் ஆப்கி ஜோத் ஜலாயே. ஒரு பாட்டு மாதிரி தெரியும், உங்க மைண்ட்ல ஓடுதா? ஹம் ஆப்கி ஜோத் ஜலாயே பொறுமையுடன் தொண்டு செய்தீர் தினம் பூரண வெற்றியால் மகிழ்ந்தீர் மனம் வாதா கருளே சாஜனா ஏகன் உண்மை தூதரே. அங்கிருந்து அடிக்கப்பட்ட டியூன் தான் அது. எத்தனை ஹிந்தி பாட்டு உட்கார்ந்து லிஸ்ட் போட்டோம்னு சொன்னா ஒருத்தர் வீடியோவே பேசியிருக்கிறார். உட்கார்ந்து என்னென்ன பாட்டுல இருந்தெல்லாம் இவர் என்னென்ன டியூன்களை எடுத்தார். ரொம்ப ஃபேமஸான பாட்டுலாம் பாத்தீங்கன்னா பெரும்பாலும் டியூன் எல்லாம் ஆட்டே போட்டதுதான். அடியார்க்கு அருள் செய்யும் அம்மா, என்னன்னு தெரியுதா? அழகென்ற சொல்லுக்கு முருகா, அடியார்க்கு அருள் செய்யும் அம்மா வருதா? இங்க ஏர்வாடியில படிச்சாரு. ஏர்வாடினா இந்த ஏர்வாடி இல்ல, ராமநாதபுரம் ஏர்வாடி. ஏர்வாடி வாழும் எங்கள் இஸ்லாத்தின் தீபமே. என்ன தெரியுதா? தெய்வத்தின் தெய்வம் எங்கள் ஏற்காட்டு மாறி. அங்கிருந்து அடிச்சதுதான். இப்படி இந்த டியூன் கிடையாது, ஏக போகமாக எல்லா டியூன்ல இருந்து கலந்து அடிச்சு விட்டவர் தான் நாகூர் அனிஃபா. இப்படி இதெல்லாம் உண்டாக்கி வச்சு வணக்கம்ங்கிறாங்க. தான் வேடிக்கையா இருக்கு. வணக்கம் என்ற பெயரிலே இன்னும் நிறைய இருக்குது. இதை பத்தி நம்ம பேசலாம், ரொம்ப நேரம் பேசலாம். அப்ப இந்த அடிப்படையில் பார்த்தாலும் இது வணக்கமா இருக்க முடியாதுன்னு தெரியுது. அடுத்து வாங்க, இந்த மௌலுதுல இவங்க படிக்கிறாங்களே, இதுல உள்ள அர்த்தங்களை நீங்கள் பாருங்கள். நாங்க வந்து ரசூலுல்லாஹ் புகழ்றது தப்பா என்று கேட்கின்றார்கள். ரசூலுல்லாவை யாரும் புகழாமல் இருக்க முடியாது. முஸ்லீம் கண்டிப்பா புகழ்ந்துருவார். ரசூலுல்லாஹ் அவங்க அவ்வளவு நேர்மையா இருந்தாங்க, ஒழுக்கமா இருந்தாங்க, இறையச்சத்தோடு இருந்தாங்க, மார்க்கத்தில் வந்து உறுதியாக நின்றார்கள் என்று சொல்லலாம். அது பிரச்சனை இல்லை. ஆனா அப்படி சொன்னா அது வணக்கமும் கிடையாது. இவங்க என்ன செய்யறாங்க? ரசூலுல்லாஹ் புகழ்றோம் என்று சொல்லி வணக்கம்ங்கறாங்க. சரி, புகழ்ந்தாங்கல்ல, என்ன சொல்லி புகழ்ந்தாங்க நீங்க கேளுங்க. நீங்க மௌலுது ஓதக்கூடிய பல மக்கள் எங்க போயிட்டு வர்றீங்க? அதான் எங்க தான் போயிட்டு வர்றீங்க? மௌலுது மஜ்லிஸ் போயிட்டு வர்றேன் தான். சரிதா, அது என்னதான் இருக்கு அதுல? ரசூலுல்லாஹ் புகழ்ந்தோம் தான். சரி, என்ன சொல்லி புகழ்ந்தீங்கன்னு கேளுங்க, தெரியாது. புகழ்ந்தா அவ்வளவுதான். அப்ப அந்த மௌலுதை எடுத்து நம்ம பார்த்தால் அதுல ஏராளமான வார்த்தைகள் வரம்பு கடந்த புகழாக இருக்கிறது. ரசூலுல்லாஹ் புகழ்றது ஓகே, அது வரம்பு கடந்த புகழாக இருக்கு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லா துத்ரூனி கமா அத்தரத்தின் நஸாரா இப்ன மரியம். மரியமுடைய மகன் ஈசாவை அந்த கிறிஸ்தவ சமுதாயத்து மக்கள் வரம்பு கடந்து புகழ்ந்தார்களே, என்னை நீங்கள் அதுபோல வரம்பு கடந்து புகழாதீர்கள். புகழ்றது ஓகே, வரம்பு கடந்து புகழாதீங்க. ஆனா அபுதுஹு, நான் அல்லாஹ்வின் அடிமையாவேன். கூலு அப்துல்லாஹி வ ரசூலுஹு, எனவே அல்லாஹ்வின் அடிமை என்றும் அல்லாஹ்வின் தூதர் என்றும் சொல்லுங்கள். முதல்ல அடிமை, அப்புறம் தான் தூதர். ரசூலுல்லாஹ் அந்த எப்படி அடுக்குறாங்கன்னு பாருங்க. முதல்ல தூதர், அப்புறம் அடிமை இல்ல. முதல்ல அடிமை, பிறகுதான் தூதர். வரம்பு கடந்து புகழ்ந்துராதீங்க என்று சொன்னார்கள். இந்த மௌலுதுல நம்ம பார்க்கிறோம், அதில் உள்ள எத்தனை வார்த்தைகள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வரம்பு கடந்து புகழக்கூடிய விதத்தில் அமைஞ்சிருக்கு. அஸ்ஸலாமு அலைக்க யா முபரி சகாமி அப்படின்னு படிக்கிறாங்க. என்ன அர்த்தம் இதற்கு? நோயை நீக்குபவரே, உங்களுக்கு சலாம் உண்டாகட்டும். இப்ப நமக்கு நோய் வருதுல, தலைவலி, காய்ச்சல், கொரோனா, எய்ட்ஸ், எத்தனமோ நோய் மனுஷனுக்கு உண்டாகுது. இந்த நோயை யாரு குணப்படுத்துறா? நபிகள் நாயகம் அவங்க குணப்படுத்துறாங்க. அந்த அந்த ஆற்றல் அவங்களுக்கு இருப்பதாக இந்த மௌலுது சித்தரிக்கின்றது. நோயை நீக்குபவரே உங்களுக்கு சலாம். நோயை நீக்கிறது யாருங்க?
இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொன்னாங்க, வைதா மரில்து வஹுவ யஷ்ஃபீன், நான் நோய்வாய்ப்பட்டால் அவனே எனக்கு குணமளிக்கிறான். இப்ராஹிம் நபி சொல்றாங்க, அவங்க ஒரு நபி தான், ரசூலுல்லாஹ் ஒரு நபியை போல இப்ராஹிம் நபி ஒரு இறை தூதர். அவர் சொல்லுகிறார், நான் நோய்வாய்ப்பட்டால் என்னால குணப்படுத்த முடியாது, அல்லாஹ் தான் என்னை குணப்படுத்துறான். இப்ராஹிம் நபி சொல்றாங்க. ரசூலுல்லாஹ்வுக்கும் அதுதான் சட்டம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல நேரங்களில் நோய்வாய்ப்பட்டார்கள், தனக்கு தானே நோயை குணப்படுத்திக்கிட்டாங்களா அல்ல அல்லாஹ்ட்ட அதுக்குரிய ஷிஃபாவை தேடினாங்களா? ரசூலுல்லாஹ் புகழ்றது கூட ஒரு ஓகேன்னு வச்சுட்டு போயிடலாம். அது எப்படி போகுது? வரம்பு கடந்து புகழக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. யாமன் தமாதா வஜ்தரம் துபுவா தரிஃபு வர்ஜுல் கரம் வலூது பி மன் ஹல்லல் ஹரம் வனூருஹு அம்மல் பிலாத் வருது. யாருக்கும் அர்த்தம் தெரியல, எல்லாம் மண்டையாட்டி ஓதுகிறார்கள். இதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? யாமன் தமாதா வஜ்தரம், குற்றம் இழைத்து விட்டவனே, துபு நீ தௌபா செய், வாத்தரிஃப் உன் குற்றத்தை ஒப்புக்கொள். யார்கிட்ட? இந்த நபி இடத்துல. பாவம் மன்னியவனே, குற்றவாளியே, பாவியே, உன் குற்றத்தை நீ ஒத்துக்கொண்டு இந்த நபி இடத்திலே போய் நீ பாவ மன்னிப்பு தேடு. அன்த கஃபாருல் ஹதாயா, எங்கள் பாவங்களை மன்னிப்பவரே. யாரை பார்த்து அழைக்கிறாங்க? அல்லாஹ் பார்த்து அழைக்கல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து பாவங்களை மன்னிப்பவரே என்று அழைக்கின்றார்கள். அஸ்ஸலாமு அலைக்க யா அவுனல் கரீபி, இந்த ஏழைக்கு நீங்க உதவி செய்யுங்கள் என்று அல்லாஹ்விடத்தில் எந்த துஆவை எல்லாம் கேட்க வேண்டுமோ அது அனைத்தையுமே போய் ரசூலுல்லாஹ்விடத்தில் கேட்கின்றார்களே. இதுதானே இணை கற்பித்தல் நம்ம சொல்றோம். ஈசா நபியை வரம்பு கடந்து புகழ்ந்த சமுதாயம், அந்த கொள்கை வழிகளை நம்ம ஏன் சொன்னோம்? ஈசா என்பவர் ஒரு மனிதர், அவர் ஒரு இறை தூதர். அந்த இறை தூதர் என்பதை தாண்டி அவருக்கு சில ஆற்றல் இருப்பதாக அவர்கள் நினைத்தார்கள். வழிகட்டில் போனாங்கல்ல, அதற்கும் இதற்கும் என்ன வேறுபாடு? அப்ப இந்த சமுதாய மக்கள் சிந்திக்க வேண்டும். காலங்காலமா பண்றாங்களே அப்படின்னு நினைக்க கூடாது. காலங்காலமா பண்றது சரியாக இருந்தால் ஓகே, காலங்காலமா பண்றது தப்பா இருந்தா அதை நாம் சிந்தித்து வெளியே வர வேண்டும். அல்லாஹ் மறுமையில் நம்மளை கேள்வி கேட்பான். ஊரை சொல்லி, உலகத்தை சொல்லி, அயலத்தை சொல்லி, ஊர் மக்களை சொல்லி, பெற்றோரை சொல்லி நாம் தப்பித்துக் கொள்ள முடியாது. என் ஈமானுக்கு நான் தான் பொறுப்பாளி, உங்கள் ஈமானுக்கு நீங்கள் தான் பொறுப்பாளி. அவர் சொன்னார், இவர் சொன்னார்னா ஓம் புத்தி எங்க போச்சுன்னு நல்லா கேட்க மாட்டானா? அல்லாஹ் நமக்கு சிந்திக்கக்கூடிய ஆற்றலை தரவில்லையா? எத்தனை இடங்களில் சிந்தனையை பற்றி எல்லாம் நமக்கு போதிக்கின்றான். அப்ப அதையெல்லாம் சிந்திச்சோம்னு சொன்னா இது மாதிரி வழிகேடுகளை விட்டு நம்ம வெளியே வரலாம். மௌலுது மட்டும் கிடையாது, ஏராளமான விஷயங்கள் இருக்கிறது. தர்கா வழிபாடு எடுத்துக்கொள்ளலாம், அதுல வழிகேடு இருக்கிறது. தாயத்தை எடுத்துக்கொள்ளலாம், அதுல வழிகேடு இருக்கிறது. மொத்தத்திலே இஸ்லாமிய மார்க்கம் என்பதை நாம் டிசைன் பண்ண முடியாது, ஒரு ஜமாத்தி தீர்மானிக்க முடியாது, ஒரு ஊர்ல உள்ள மக்கள் முடிவு செய்ய முடியாது. மார்க்கம் என்று சொன்னால் அல்லாவும் அல்லாஹ்வுடைய தூதரும் எதை சொன்னார்களோ அதுதான் மார்க்கம். இந்த நிலைக்கு வந்தாச்சுன்னா எல்லாருக்கும் வெற்றி தான். இந்த குழப்பங்களுக்கு வேலையே கிடையாது, இத்தனை ஜமாத்துகளுக்கு வேலை கிடையாது, இத்தனை முரண்பாடுகளுக்கு வேலை கிடையாது. இந்த முரண்பாடுகளுக்கு காரணம் என்ன? இந்த அடிப்படையை விட்டு நாம் விலகிவிட்டோம். மார்க்கம் என்றால் என்ன, எது இஸ்லாமிய மார்க்கம் என்று முடிவு செய்வதிலேயே நம்மகிட்ட ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு. யாரு சொன்னாலும் மார்க்கம் என்று நாம் நினைக்கின்றோம். யாரு சொன்னாலும் மார்க்கம் கிடையாது. அல்லாஹ் சொன்னால் அது மார்க்கம், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னால் அது மார்க்கம் என்ற அடிப்படையை நாம் புரிந்திருந்தால் இன்னைக்கு தமிழ்நாட்டில் தர்கா வழிபாடு இருந்திருக்காது, மௌலுது இருந்திருக்காது, கூட்டுதுவாக்கள் இருந்திருக்காது, தட்டுத்தகடு தாயத்து இருந்திருக்காது. அப்ப இந்த அடிப்படை தான் குர்ஆன், நபி வழி என்கின்ற இந்த அடிப்படை தான் நாளை மறுமையிலே நாம் ஒரு இஸ்லாமியர் என்பதற்குரிய வெற்றியை பெற்றுத்தரக்கூடிய அடிப்படையாக இருக்கிறது. எனவே நீங்கள் இந்த உரையினுடைய சாராம்சத்தை புரிந்து கொள்ள வேண்டும். நாங்கள் யாரையும் திட்டுறதுக்கு இங்கே வரல, யாரையும் பழிச்சு பேசுறது எங்க நோக்கம் அல்ல. அதுல எங்களுக்கு எந்த நன்மையும் கிடைக்க போறதும் இல்ல. ஒரு கூட்டம் போட்டு மார்க்கத்தை சொன்னால் நம்ம பேசுறதுக்கு எல்லாம் ஒரு நன்மையை கொடுக்க வாய்ப்பு இருக்கு. மேடையை போட்டு திட்டம்னு சொன்னா அல்ல கூலியை கொடுப்பானா பிரயோஜனம் இல்லாம போயிடும். அப்ப நாங்கள் உழைப்பது இந்த ஊரிலே ஒருவராக இருவராக ஒரு 4-5 பேராக இருந்து கொண்டு ஏன் இந்த மக்கள் கஷ்டப்படுறாங்க? ஏன் உங்களுக்கு வேற வேலை கிடையாதா? இந்த தினத்திலே எவ்வளவு நேரம் வெளியில போகலாம், சுத்தி பார்க்கலாம், மனைவி மக்களை கூட்டிட்டு வெளியே போகலாம். ஏன் இங்க உட்கார்ந்து நம்ம கஷ்டப்பட்டு சொல்லிட்டு இருக்கிறோம்னு சொன்னா இந்த மார்க்கத்தை அல்லாஹ் நமக்கு நேர்வழியாக தந்திருக்கின்றான். இதை அறியாத மக்கள் சில பாவங்கள்ல மூழ்கி கிடக்கின்றார்கள். அவர்களை மீட்டெடுக்க வேண்டும் என்கின்ற ஒரு நல்லெண்ணத்தில் தான் நாங்கள் இந்த பணிகளை மேற்கொண்டிருக்கிறோம்.
எனவே எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, யாரையும் சார்ந்து நீங்க யோசிக்க வேண்டாம். நீங்கள் நடுநிலையாக அமர்ந்து நாம சொன்ன விஷயத்தை நீங்க மௌலூது தப்புன்னு பேசியிருக்கிறோம், அதுக்கு எத்தனை விதமான பாயிண்ட் சொன்னோம் நீங்க பாருங்க. இல்லை ஏதாவது ஒன்னாவது உங்களுக்கு கிளிக் ஆகும். 10 விதமான பாயிண்ட் சொன்னோம்னா 10யும் நம்ம ஏத்துக்க முடியும் சொல்ல முடியாது. அதுபோல ஒரு அம்சம் கூட நம்மை சிந்திக்க வைப்பதற்குரிய விதையாக அமையலாம் என்பதை சிந்தித்து பார்த்து அல்லாஹ்வும் தூதரும் சொன்னது மட்டுமே மார்க்கம் என்பதை புரிந்து சரியான இஸ்லாத்தை பின்பற்ற வேண்டும். நரகத்தை விட்டு காக்கப்பட்ட மக்களாக நாம் வாழ வேண்டும் என்று சொன்னால் நபி வழி என்பது அடிப்படையாக இருக்கிறது. நபி வழி நடந்தால் நரகம் இல்லை. அப்படிப்பட்ட நரகத்தை விட்டு காக்க இறைவன் நம்மை காப்பாற்றி சொர்க்கச் சோலையிலே நம்மை தங்க வைக்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு என்னுடைய உரையை முடித்துக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.